வீட்டில் யாருமே இல்லையா? கதவெல்லாம் திறந்து விட்டு யாருமே காணோம். திருடன் உள்ள என்ன தெரியுமா உனக்கு? இல்லாண்டி இப்போதான் துணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு மொட்டை மாலை கொண்டு போய் போட்டு வந்தேன். ஓ சரி சரி, அப்படியே போயிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. என்ன திடீர்னு? திடீர்னு ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் தான் இருந்துட்டோம். இங்கே வர்றதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. உன் அம்மாவே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி, ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணேன் நான். ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்கேன். ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுல ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, அவனு பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இன்னைக்கு, அதனால. சரி, காஃபி போட்டுங்களா? ஐயோ, கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ தான் காஃபி குடிச்சிட்டோம். சரி ஓகே. அம்மா வரட்டும், பார்த்துட்டு தான் போனோம் இன்னைக்கு. ரொம்ப நாளாக அவ்வளோ நேரம் தான். சரி சரி சரி, வரட்டும் வரட்டும். ஆமாம், உன் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. என்ன சொன்னாங்க? உன் அக்கா பொண்ணுக்கு உடம்புல ஏதோ பேய் இருக்குன்னோ, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு இப்போ? என் அக்கா பொண்ணு ரோஷி பற்றி கேட்குறேன். ஆமாம், அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து ஆற்றுல குளிக்க போயிருக்கான். குளிக்க போகிற இடத்துல ஏதோ ஒரு பேய் அவன் மேலே ஒட்டிக்கிச்சு. அது ராத்திரி பகல ஒரே புலம்பல். அதுக்கப்புறம் ஒரு மந்திரவாதிகிட்ட கூட்டின்னு போய் தாயத்தெல்லாம் மந்திரிச்சு கட்டியிருக்காங்க போல இருக்கு. இப்போ சரியாயிட்டா. இப்போ நார்மலாக தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? இல்லை இல்லை இல்லை. மறுபடியும் அந்த பேயை வர வைக்கணும் தான். என்ன பண்ணுவான்? போன பேய் வந்தால் என்ன பண்ணுன்னு கேட்குறீங்க? வந்தால் என்ன பண்ணுவான்? அவள் கழுத்தில் தாலி கட்டி குடும்பம் நடத்த வேண்டியதான். ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி சரி, புரியுது 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 புரியுது. சரி இருங்க, நேராச்சு, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். ஓகே, நல்ல காஃபி கூட இந்த குட் நியூஸ் கொடுத்ததுக்கு. ஓகே ஆண்டி.